அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300 புட்டு 148 சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடும் 148 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த லைன் தான் ஹரிசாண்டல் 148 பாருங்க, இங்கே தான் நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. இதுக்கு மேலேருந்து மேலே போச்சு. ஒரு வேலையில் திரும்பி ஆகணும்னு சொன்னோம், திரும்பி இருக்குது. இதர் அதே டைரக்ஷன் ரெண்டுத்தில் இதை ஒன்று நடக்குனாங்க. எகைன் இந்த இடம் எகைன் ஃபால், எகைன் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வேலையிலிருந்து திரும்பணும். இன்னைக்கு ட்ரேட் சூப்பர் ட்ரேடு. இங்கே போனால் அது எந்த சைக்கிளில் ட்ரேட் பண்ணுமோ அந்த சைக்கிளில் பண்ணியிருப்பாங்க. இங்கே போனால் என்ன ட்ரேட், இங்கே வந்தால் என்ன ட்ரேட். எகைன் கடைசியில் பாருங்கள், இந்த 148 சுற்றி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. சிம்பிள். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நம்ம லைவில் என்ன நடக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஓப்பன் சேஞ்ச் ஆகுதா எது. ஆனால் நான் மேக்ஸ் வேல்யூ எப்போ போடுறோம்? 8 மணிக்கே வீடியோ போட்டுடுறோம். அப்புறம் எப்படி அது நடக்குது? இப்போ மேக்ஸ் சார்ந்து தான் மார்க்கெட் இயங்கும். அதை நம்புங்க, அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்க ட்ரை பண்ணியிருக்கோம், இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஏற ட்ரை பண்ணியிருக்கோம். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாதுங்க. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது. அது எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. அந்த டைமுக்குள்ளே அந்த ஸ்ட்ரைக்கு பீட் பண்ணி அந்த இதாகி ப்ரைஸ் கொடுக்கும். அப்போது நம்ம அதனால தான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. ஃபுல்லி ப்ரீமியத்தில் நம்ம கொடுக்குறோம், புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு 0 to 0 கால் சென்செக்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு சைட்வேஸாக இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. அதனால் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது. அதை சார்ந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், படிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.